ரொம்ப நாளாவே மாஸ்டர் ஃபிஷ் ரிவீல் பண்றேன்னு சொல்லிட்டே இருந்தோம். அதனால இன்னைக்கு மாஸ்டர் ஃபிஷ் கையோட ரிவீல் பண்ணிட்டு அதுக்கு ஒரு புது பாண்ட் செட்டமும் பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஏற்கனவே நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ரெடி பண்ணியிருந்தோம். இன்னைக்கு அதில் தான் நம்ம அலிகேட்டரை விட போறோம். அது இந்த இடத்துல வந்து அதால நீந்த கதையே சரியா முடியல. அதனால தான் இந்த நம்ம பாண்டே மாற்ற போறோம். பாருங்க எவ்வளோ பெருசுன்ட்டு. அதுக்கு தண்ணியை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். 2 டேஸ்க்கு ஒன்ஸ் நான் க்ளீன் பண்ணிடுவேன். ஆனால் இருந்தாலுமே அதால் முடியலை. அதனால் ஏற்கனவே காட்டின மாதிரி அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் விட்டுற போகிறோம். அது பல்ல பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும். கடிச்சுனாக்கி கையில் கண்டிப்பாக ரத்தம் வரும். அது ஃபஸ்ட்டு ரொம்ப டயர்ட் ஆகிச்சு. ஏன்னா பிடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்து கையை. அதனால் பிடிக்கும்போது நல்லாவே டயர்டாக இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வேறு நீந்தே ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் வந்து பார்த்தா அப்போ தான் அந்த நீந்த ஆரம்பிச்சு. சரின்னு சொல்லி அதுக்கு மட்டன் லிவர் எனக்குனே வாங்கி வச்சிருந்தேன் ஃப்ரிட்ஜில். அதை தண்ணியில் போட்டு ஊற போட்டு அதை கொடுக்கலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். கொஞ்ச நேரமாகவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுனால சாப்பிடவே இல்லை. கொஞ்ச நேரமாக நானும் கொடுத்து பார்த்தேன், அது சாப்பிடவே இல்லை. ரெண்டாவது ஒன்று அந்த மூக்குக்கு பக்கத்துலேயே போட்டேன். அதுக்கப்புறமே அது ஃபீட் பண்ணலை. சரின்னு சொல்லி இனி தண்ணியோட அழுக்கு ரொம்ப மாறிடும்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் ஃபிஷ்ஷுக்கு போட்டிருந்த அந்த மூணாவது ஒன்று போட்டேன். அதுவும் படிக்கல. அதனால அதை உள்ள இருந்த கையை விட்டு நான் அதை எடுத்துட்டேன். கையை எடுக்கும்போது அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கையை கடிக்கிறதுக்காக வந்துச்சு. சரி நம்ம பயத்தில் உடனே எடுத்துட்டோம். வேற கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். அது ரொம்ப நேரமாட்டு சுத்திக்கிட்டே இருந்தேன் அந்த பாண்டை. லாஸ்ட் வரைக்கும் திங்கவே இல்லை. வேற லாஸ்ட்ல கொஞ்ச நேரம் ஒரு 1 ஹவர் கழிச்சு தான் நான் வந்து ரெண்டாவது இற போடுறதுக்காக வந்திருந்தேன். 1 ஹவர் கழிச்சு இந்த இற போடும்போது உடனே அது நல்லா ஃபாஸ்ட்டாகவே அக்ரஷனாக எடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் இயர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துச்சு. செகண்ட் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணேன், ஆனால் எடுக்கல. சரின்னு சொல்லி வேற இருந்தால லாஸ்ட்டில் கொஞ்சம் கழிச்சு போய் போட்டுக்கலாம்னு சொல்லி முடிச்சிட்டோம். கண்டிப்பாக எப்படி அது நல்லா ஃப்ரீயாகவே இருக்கும். ஏன்னா போன தடவை உள்ளதில் பாட்டில் வந்து ரொம்பவே சின்ன சைஸாக தான் இருந்துச்சு. இந்த தடவை ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்ட பிறகு தான் தெரிஞ்சு இவ்வளோ பெரிய மீனை நம்ம இவ்வளோ நாள் அதிலே வச்சுட்டோமேன்னு சொல்லி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தாலே தெரியுது அது நல்லா பெருசாக வளர்ந்துருந்து. அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் வீடியோ ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருப்போம். சின்ன சைஸ் ஒரு சுண்டு விரல் சைஸில் இருந்த மீன் தான் இன்னைக்கு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. ஏற்கனவே நம்ம வளர்க்குற 2 மீனுமே இதே சைஸ் வரும். அந்த குட்டி அலிகேட்டருக்குமே நம்ம டெய்லி க்ரோத்தை நம்ம சேனல் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதுவுமே நீ வளர்ந்த பிறகு இதே மாதிரி தான் பெருசாக வரும். இதுக்கும் நம்ம இதே மாதிரி பான் செட்டப் பண்ணி கொடுப்போம். அதை பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கு என்ன ஃபீட் பண்ணலாங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பை கைஸ்.